Exercise 2.8 7 sum. Find the sum of the geometric series. அப்போ geometric series வந்து sum கண்டுபிடிக்கணும். GPன்னு கொடுத்துட்டாங்க. இதுக்குள்ள sum கண்டுபிடிக்கணும். 3 plus 6 plus 12 plus etc. plus 1536 கொடுத்துட்டாங்க. sum கண்டுபிடிக்கணும். sum கண்டுபிடிக்கிறதுக்கு AR. R வச்சு தான் நமக்கு sumக்கான ஃபார்முலா எழுத முடியும். இல்லையா? அப்போ நமக்கு ARங்கும் போது ஃபர்ஸ்ட் Aங்கிறது 3. Rங்கிறது என்னது? T2 by T1 equal to 6 by 3 equal to என்ன வரும்? 2. 2ங்கிறது R தான் greater than 1. ஸோ R ஃபர்ஸ்ட் வர மாதிரி SN ஃபார்முலா எழுதுவோம். அப்போ என்னங்கிறது வந்து நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் என்னமில்ல, இதில் எத்தனை டேர்ம்ஸ் இருக்குன்னு. அப்போ நமக்கு சாதாரண இது என்ன எடுப்போம்? T1, T2, T3 லாஸ்ட்டாக இருக்கிறது எத்தனைன்னு தெரியலன்னு TN தான் எடுப்போம். அப்போ ஓகே தானே? அப்போ என்னங்கிறது என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு SN ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? கிளியர் ஆகிடுச்சா? SN ஃபார்முலாவில் எந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம். R முன்னாடி வர ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். ஆனால் அதில் என்னங்கிறது என்னன்னு தெரியணும். இங்கே ஃபஸ்ட்டு டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம் கொடுத்துட்டு எக்ஸெட்ரா கொடுத்துட்டு லாஸ்ட் டேர்மும் கொடுத்துட்டாங்க. TNங்கிறது கொடுத்துட்டாங்க. TNனாலும் எல்லுனாலும் நம்ம அந்த இதில் எல்லுங்கிற ஃபார்முலா வச்சு செய்யறனால எல்லுன்னு எடுத்துக்கிட்டோம் இல்லையா? ஏபியில் இது நமக்கு TN வச்சாலே செஞ்சாலே போதும். ஏன்னா TNங்கிற ஃபார்முலா ஒன்று தான் இருக்குது இல்லையா? அப்போது கொடுத்துருக்கிற டேர்மை ஃபஸ்ட்டு சொல்யூஷன் போட்டு கொடுத்துருக்கதை எழுதிட்டோம். 3 + 6 + 12 + எக்ஸெட்ரா எழுதிட்டோம். ஏங்கிறது 3, ஆறுங்கிறது எழுதிட்டோம் இல்லையா? ஆனால் இதில் நமக்கு என்னங்கிறது வேணும். ஏன்னா SN ஃபார்முலாவில் என்னங்கிறது தேவைப்படும். இப்போ என் கண்டுபிடிக்கிறதுக்கு TNக்குள்ள ஃபார்முலா தான் இங்கே TNங்கிறது கொடுத்துட்டாங்க அவங்க. ஆனால் லாஸ்ட் டேர்ம்ங்கிறது TN தானே. TNங்கிறது அவங்க கொடுத்துட்டாங்க 1536. அப்போ TNக்குள்ள ஃபார்முலா யூஸ் பண்ணி என்னங்கிறது நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் என்னங்கிறது கண்டுபிடிக்கணும். TN = A × R பவர் n - 1. TNங்கிறது தெரியும் 1536 ஈக்குவல் டு ஏங்கிறது 3. 3 × Rங்கிறது 2 கண்டுபிடிச்சிடும். 3 × 2 × 2 பவர் n - 1. அடுத்து நமக்கு n தானே கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட் இந்த மல்டிப்ளிகேஷனாக இருக்கிற 3 தானே இன்சைட் கொண்டு வருவோம். என்ன ஆகிடும்? டிவிஷன் ஆகிடும். இப்போ 1536 டிவைடட் பை 3 ஈக்குவல் டு 2 பவர் n - 1. ஓகேவா? அடுத்து என்ன ஆகிடும்? இது ரெண்டு டிவைட் பண்ணல 3 டேபிள். 1 3s are 3. இப்போ நமக்கு இது என்ன ஆகிடும்? 5 3s are 15, 1 3s are 3, 2 3s are 6, 512. இப்போ 512 ஈக்குவல் டு 2 பவர் n - 1. இது மாதிரி சம் நம்ம முன்னையே செஞ்சுருக்கோம். அதாவது நமக்கு பேஸ் ரெண்டு சேமாக இருந்தால் பவர் ஈக்குவல் பண்ணுவோம். பவர் ரெண்டு சேமாக இருந்தால் பேஸ் ஈக்குவல் பண்ணுவோம். இங்கே பவரில் இருக்கேன்னு தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இதுவும் பவர் வரட்டா மாட்ட எழுதுவோம். ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணுவோம். இது மாதிரி செஞ்சுருக்கோம்ல, இதுக்கப்புறம் முன்னாடி செஞ்சது தான். ஓகேவா? அப்போ இது என்ன செய்கிறோங்கிறது புரிஞ்சதில்ல. இதுக்குள்ளே சம் கண்டுபிடிக்கணும். ஜிபிக்குள்ளே சம்மு ஃபஸ்ட்டு செகண்ட் 3 டேர்ம்ஸ் கொடுத்துட்டு எக்ஸெட்ரா கொடுத்து லாஸ்ட் டேர்ம் கொடுத்துட்டாங்க. லாஸ்ட் டேர்ம்னா TNங்கிறது கொடுத்துட்டாங்க. அப்போ நமக்கு SNங்கிற ஃபார்முலா 3 இருக்குது. அப்போ அதை வச்சு R வச்சு கண்டுபிடிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு பவர் R வர மாதிரி உள்ள ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். பட் என்னங்கிறது என்னன்னு தெரியணும். நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். அப்போ TNக்குள்ள ஃபார்முலா நமக்கு தெரியும் ஜிபியில். என்னது? A × R பவர் n - 1. TN தான் நமக்கு தெரியுமே. அதை வச்சு இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். ஓகே தானே இது வரைக்கும்? 512க்கு ப்ரைம் ஃபேக்டரைசேஷன். லாஸ்ட் நம்பர் 2 இருக்கனால ஈவன் நம்பர். அப்போ நமக்கு 2 வச்சு செய்யல. 2 2s are 4, 5 கேரி ஒரு 11, 5 2s are 10, பின்னையும் கேரி ஒரு 12, 6 2s are 12, பின்னையும் 2 வச்சு செய்கிறோம். 1 2s are 2, 2 2s are 4, 5 16, 8 2s are 16, பின்னையும் 2 வச்சு செய்கிறோம். 12, 6 2s are 12, 4 2s are 8, பின்னையும் 2 வச்சு செய்கிறோம். 3 2s are 6, 2 2s are 4, பின்னையும் 2 வச்சு செய்கிறோம். 1 2s are 2, 3 கேரி ஒரு 12, 6 2s are 12, பின்னையும் 2 வச்சு செய்கிறோம். 8 2s are 16, பின்னையும் 2 வச்சு செய்கிறோம். 4 2s are 8, பின்னின் 2 வச்சு செய்யலை. 2 2s are 4, 1 2 is 2. இப்போ மொத்தம் எத்தனை இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 9. இப்போ 512 வந்து எப்படி எழுதலாம்? 2 பவர் 9ன்னு எழுதிக்கலாம். இது ஓகே தானே? ஏன்னா இன்னும் நிறைய செஞ்சுருக்கு இது மாதிரி சம். அதனால தான் 2 பவர் 9 ஈக்குவல் டு 2 பவர் n - 1. அப்போ பேஸ் ரெண்டு சேமாக இருக்கனால என்ன பண்ணிக்கலாம்? பவர் ஈக்குவல் பண்ணிக்கலாம். அப்போ 9 ஈக்குவல் டு n - 1. n தானே கண்டுபிடிக்கணும். அப்போ அந்த -1 ஈக்குவல் டு கன்சிடர் வந்து என்ன ஆகிடும்? +1 ஆகிடும். அப்போ n ஈக்குவல் டு 9 + 1. அப்போ n ஈக்குவல் டு என்ன ஆகிடும்? 10. இப்போ என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இனி SNக்குள்ள ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். SN ஃபார்முலா எது யூஸ் பண்ணணும் நம்ம? SN = A × R பவர் n - 1 by R - 1. என்னங்கிறத 10 கண்டுபிடிச்சிட்டோமே. அப்போ S10 = ஏங்கிறது 3 எழுதிருந்தோம்னே. 3 × Rங்கிறது 2 எழுதிட்டோம். 2 பவர் 10 - 1 டிவைடட் பை 2 - 1 which is equal to 3 × 2 பவர் 9 வரைக்குள்ளே தான் நம்ம கண்டுபிடிச்சிட்டோமே. 2 பவர் 9 தான் வந்துட்டு என்னது? 512. ஏன்னா 512 தான் 2 பவர் 9 ப்ரைம் ஃபேக்டரைசேஷனில் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? அப்போ 2 பவர் 9ங்கிறது 512. இப்போ நம்ம 2 பவர் 10 தானே கண்டுபிடிக்கணும். அப்போ 512 கூட இன்னொரு 2 மல்டிப்ளை பண்ணாலே போதுமே. அப்போ என்ன கிடைக்குதுன்னா 512 கூட இன்னொரு 2 மல்டிப்ளை பண்ணல 1024. அப்போ 2 பவர் 10க்குள்ள வேல்யூ என்னது? 1024 - 1 டிவைடட் பை 2 - 1 என்ன ஆகிடும்? 1. அப்போ 3 × 1024 மைனஸ் பண்ணிட்டா 1023 by 1. இப்போ 3 × 1023 வந்து எவ்வளோ கிடைக்குன்னா
3069. அப்போ S10 சம் ஆஃப் அந்த 10 டேர்ம்ஸ்க்கு என்ன ஆன்சர் கிடைக்குது 3069. இதுதான் ஆன்சர். அப்போ ஓகே தானே? சம் கண்டுபிடிக்கிற ஃபார்ம்ல தான் யூஸ் பண்ணுறோம். எக்ஸ்ட்ரா n கண்டுபிடிச்சிருக்கோம். n கண்டுபிடிக்க என்னது Tn ஈக்குவல் டு a இன்டூ r பவர் n மைனஸ் 1. அதை வச்சு n கண்டுபிடிச்சதுக்கப்புறம் Sn ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம். 7 சம் கம்ப்ளீட்டட்.